ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் செக்டார் 36. இது தமிழ் டப்பிங்லேயே கிடைக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான க்ரைம் த்ரில்லர் சொல்லலாம். ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப டைட்டாக போன ஒரு படம் இது. ஸோ இதை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா நிம்பல்கர். இது வந்து மகாராஷ்டிரா பகுதியில் நடக்கிற மாதிரி ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை இன்ஸ்பைர் பண்ண மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து நடிச்சது பார்த்திங்கன்னா விக்ரன் மாசே. இவர் வந்து பார்த்திங்கன்னா 12th ஃபெயிலில் நடிச்சிருந்தார். பிளாக் அவுட்டு, ஹசீனா தில்ருபா 1, 2, பிராயிங்க, ஹசீனா தில்ருபா, அது மாதிரி நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. இவர் வந்து 12th ஃபெயிலில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அது மாதிரி இருக்கிற பார்த்தா பிளாக் அவுட்டில் ரொம்ப மோசமாக வந்து பிராயிங்க தில்ருபாலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேரக்டராக சொல்ல முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தைரியமாக இந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஒரு ரொம்ப நெகட்டிவான கேரக்டர். இதை வந்து அவர் ஏற்று நடிச்சிருக்காரு. ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது. ஆனால் அந்த கேரக்டர் வைஸாக ரொம்ப ஒஸ்ட் கேரக்டரு. ஸோ இது மாதிரிலாம் வந்து சமூகத்தை பாதிக்கிற மாதிரி கேரக்டரில் இவர் எப்படி நடிச்சாருன்றது தெரில. ஸோ இது வந்து தமிழ் டப்பிங்லேயே கிடைக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிங்க. வீடியோ அப்டேட் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற ரிவ்யூலாம் வந்து எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் தமிழ்லேயே பண்ணுவேன். ஸோ இந்த செக்டார் 36 வந்து ஒரு பஸ்தி, அதாவது சேரியில் நடக்கிற மாதிரி கதை. ஏற்கனவே பஸ்டர் செக்டார் அப்படின்ற இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பஸ்டர் ஸ்டோரி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட படம். ஸோ இதில் இந்த கதைக்கு போயிடலாம், நீங்கள் படத்தோட கதைக்கு போயிடலாம். ஸோ விக்ரன் மாசே வந்து பார்த்திங்கன்னா பிரேம் சிங் என்ற கேரக்டர் நடிச்சிருப்பார். அவர் வந்து ஒரு வீட்டில் வேலைக்காரனாக வேலை செய்வார். அவர் வந்து சின்ன வயசில் வந்து 1983 வந்து அவங்க மாமாவால் ஒரு கெட்ட அட்மாஸ்ஃபியரில் இருப்பார். அவரை வந்து இவர் சாவடிச்சிடுவார். அவர் கறிக்கடை வச்சுருப்பார், இவரை வெட்டிடுவார். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே படம் பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளை பொண்ணை வந்து வெட்டுறாமல் இருக்கும். இவர் வந்து இந்த விக்ரன் மாசே வந்து பிரேம் சிங்கிற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக் ஷோ, அந்த கோன் பனாக குரோர்பதின்ற மாதிரி பார்ப்பார். இவர் வந்து பசங்களை கடத்தி கொலை பண்ணுறது தான் இவரோட வேலை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் வந்து தீபக் டோப்ரியல் வந்து மல்லோத்ரான்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். அவங்க பொண்ணி தூக்குவார் அந்த தசரா ஃபங்க்ஷன். அப்போ அதுலேருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க. அப்போ வந்து இந்த போலீஸ் வந்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் கொடுக்க வந்தப்போ அப்பா வந்து அசால்ட்டாக பேசி அனுப்பிச்சிடும். இப்போ வந்து இவருக்கு பயம் வரும். இப்போ வந்து அப்படியே ஒரு என்கொயரியாக போயினே இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவனோட ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு பிடிப்பாங்க. அடுத்தது பிரேம் சிங்கை பிடிப்பாங்க. இதுக்கு உறுதுணையாக இருந்த அவங்க முதலாளியும் பிடிப்பாங்க. அவரை வந்து ஆனால் இந்த போலீஸ் வந்து நிரபராதின்னு விட்டுரும். ஆனால் இவரை விட மாட்டாங்க. இவர் மேலும் வந்து இந்த மல்ஹோத்ரா வந்து மேலும் ஒரு என்கொயரிக்காக ஒரு ஊருக்கு போவார். அங்கே என்ன நடக்குதுன்றது தான் படத்தோட கிளைமேக்ஸ். அதாவது இந்த பிரேம் சிங்கோட வீட்டுக்கு வந்து போவாருங்க. போய் ஒரு சிடி ஒன்று கலெக்ட் பண்ணுவார். அப்போ அது முடிச்சுட்டு வரும்போது என்ன நடக்குது அப்படின்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. அது சஸ்பென்ஸாக வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் படம் பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்கும். இப்போ இந்த விக்ரன் மாசே வந்து ஒரு ஒப்புதல் கன்ஃபெஷன் வந்து இந்த மல்ஹோத்ரா கிட்ட வந்து சொல்லுவார். அது நியர்லி ஒரு 1 hour கிட்ட தாண்டின வருது. ஸோ அந்த சீன் தான் எப்படி இவர் கொலை பண்ணார், எப்படிலாம் இவர் ட்ரீட் பண்ணார், கொலை பண்ணாங்களா அப்படின்றது தான் அந்த சீன் ரொம்ப ஹைலைட்டான சீனு. அந்த இடத்துல ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார். ஆனால் இது வந்து அவர் மேலே வெறுப்புற அளவுக்கு அந்த கேரக்டர் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருப்பார். அதில் வேறு அந்த என்கொயரி நடக்கும்போது நான் வீட்டுக்கு போனேன்னு வேறு சொல்லுவார். அந்த சீன் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த க்ரைம் த்ரில்லர் பார்க்குறவங்க பிரியர்களுக்கெலாம் இந்த படம் ஒரு விருந்தாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.